ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற பகுதி எரேமியா 26வது அதிகாரம். இப்பொழுதும் கூட கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக மனதார நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் தியானிக்க இருக்கிற வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் அப்பா இதோ ஆண்டவரே நீங்கள் ஆசிர்வதித்து தாங்க. எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்பெறுங்க. இந்த நாளில் எந்த வார்த்தையை ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே நீங்கள் பேச போகிறீர் என்பதை ஆண்டவரே இந்த நாளில் நீங்கள் வெளிப்படுத்துங்க. அதன் மூலமாக எங்களை மாற்றிக்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் எரேமியா 26வது அதிகாரம். எரேமியா மூலமாக தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் மூலமாக நம்மை எந்த இடத்தில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைபெற்று கொண்டு இருக்கிறாரு. கடந்த அதிகாரங்களை நம்ம பார்த்தோம். பழ கூடைகளை குறித்து நாம் பார்த்தோம். நல்ல பழம் மற்றும் கெட்ட பழங்களை குறித்து நாம் பார்த்தோம். அதன் மூலமாக தேவனாகிய கர்த்தர் பேசினார். நேற்றைய தினத்தில் 25வது அதிகாரம் மூலமாக இந்த மதுபானத்தின் பாத்திரம் அதை குறித்து, அந்த உவமைகளை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இந்த எரேமியா 26வது அதிகாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட என்ன வார்த்தையை பேச விரும்புகிறார் என்றால், மெயினான வசனம் 13வது வசனம். இதில் தலைமையான வசனமாய் நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கொண்டு தான் நான் பேச போகிறேன். இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. இந்த பிரதான வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வழிகளையும் உங்களுடைய கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் வந்த தீங்குக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். ஹல்லேலூயா. இங்கு எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இந்த யூத மக்களுக்கு அநேக ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை கொடுக்கிறாரு. அழிவு வரப்போகிறது, வடக்கு திசையிலிருந்து பாபிலோன் ராஜ்யம் யூதாவுக்கு விரோதமாக வரப்போகிறது. நீ மனம் திரும்பு, நீ என் பக்கமாய் திரும்பு, என் வார்த்தைக்கு செவி கொடு. இந்த நாளில் நீ உன்னை சீர்படுத்தி கொண்டா, உன்னுடைய வழிகளை நீ சீர்படுத்தினால் நீ அந்த தீங்குக்கு காப்பாற்றப்படுவாய் என்று கர்த்தர் எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்த போதிலும் இந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா முரட்டாட்டமாய் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறாரு. இந்த வசனத்தில் அழகாய் போடப்பட்டு இருக்கிறது, இன்றைக்கு உன்னுடைய வழிகளையும் உன்னுடைய கிரியைகளை நீ சீர்படுத்தினால் கர்த்தர் அந்த தீங்கை உன்னை விட்டு விலக்குவார். அதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்படுவார் என்று இந்த வார்த்தை நம்மோடு கூட இடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சற்று நம்ம யோசித்து பார்ப்போமே, நம்மளுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருக்கிறதா, இல்லை கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பாய் தோன்றுகிறதா? ஒருவேளை நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமாயிருந்தால் இந்த நாள் கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை ஆசிர்வதிப்பார். இந்த அதிகாரம் முழுவதுமாய் மொத்தம் 24 வசனங்கள் உள்ளது. இதற்கு நான் ஒரு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். உங்கள் வழியை சீர்படுத்துங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று. ஹல்லேலூயா. இதை மொத்தம் 2 பகுதிகளாய் நான் பிரிக்கிறேன். 1லிருந்து 12வது வசனம் வரைக்கும் நான் கட்டளையிட்டதை நீ பேசு என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். அடுத்தது 13வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் எரேமியாவுடைய உபத்திரவ நேரத்திலும் கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்து எரேமியாவை விடுவித்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை விடுவிப்பார் என்ற தலைப்பில் நான் பேச போகிறேன். இதில் 1லிருந்து இந்த 12 வசனங்களை நம்ம சிறு சிறு பகுதிகளாய் பிரிக்கலாம். இதில் 1லிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவும் ஆகிய யோயாக்கீமினுடைய ராஜபரத்தின் துவக்கத்திலே கர்த்தரால் உண்டான வார்த்தை. இந்த முதல் வசனத்தில் யாருடைய பீரியட்ல எரேமியாக்கு இந்த வார்த்தை உண்டாயிற்றுன்னு பார்த்தா, யோசியாவின் குமாரனாகிய யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம். யோயாக்கீம் அரசால வருகிறார். அவருடைய காலகட்டத்தில் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை தான் இது. கர்த்தர் என்ன சொல்றார்னா, எரேமியா கூட நீ என்னுடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் நின்று கொண்டு கர்த்தர்
கர்த்தருடைய ஆலயத்திலே பணிய வருகிற யூதாவுடைய பட்டணங்களின் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படிக்கு நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு, ஒரு வார்த்தையும் குறைத்து போடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் என்னை தொழும்படிக்கு அந்த ஆலயத்தில் வருவாங்க. அவங்க வரும்போது நீ அங்கு நின்று நீ நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீ ஒன்று கூட குறைக்காம அங்க ஆலயத்தின் வாசல்ல நின்று நீ சொல்ல வேண்டும். அதுல சில ஜனங்கள் தேவனை உண்மையாய் ஆராதிக்கவும் வருகிறார்கள். சில ஜனங்கள் பார்த்தீங்க, அவர்கள் இருமாப்பா இருந்து கொண்டு அந்நிய தெய்வத்தை வணங்குகிற ஜனமும் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனாலும் கூட நீ என்னுடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் நின்று கொண்டு நான் சொல்லுகிற வார்த்தையை சொல்லு. அப்போ எரேமியா நம்ம சற்று யோசித்து பார்ப்போமே. இப்போ ஆலயத்துக்கு ஒரு பெரிய ஆண்டவருடைய தேவாலயம் அந்த நாட்களில் கட்டப்பட்ட அந்த இடத்துல எரேமியா அந்த என்ட்ரன்ஸ்லேயே நின்று கொண்டு எத்தனையோ ஜனங்கள் அந்த நாளில் வந்திருப்பாங்க. அவர்களுக்கு முன்பாக தைரியமா போல்டா ஆண்டவர் என்ன பேசுறாரோ ஒரு வார்த்தை குறைக்காமல் அதை அப்படியே சொல்ல வேண்டும். அப்போ எரேமியாக்குள்ள எத்தனையோ பயங்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ ஒரு திகில் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட தேவனாகிய கர்த்தர் எரேமியாவோடு இருந்தார். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மை கூட எரேமியா தீர்க்கதரிசியை போல அவருடைய ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு எப்படி யூத ஜனங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை மறந்துட்டு யெகோவா தேவனை மறந்துட்டு அந்நிய தெய்வத்தை அவங்க வழிபட்டாங்களோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் அவங்க போய்கொண்டு இருந்தாங்களோ, இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதும் என்று நம்ம நினைக்காம இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நம்ம பாரப்பட வேண்டும். ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்களுக்காக நாம் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியை போல நாமும் கூட நாம் எல்லா ஜனங்களிடத்திலும் போய் ஆண்டவர் நமக்கு என்ன அவர் கற்றுக் கொடுக்கிறாரோ, என்ன வார்த்தையை சொல்றாரோ, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தாவாய் நம்மோடு கூட இருக்கிறாரு. நம்ம எத்தனையோ தடவை மற்ற மனிதர்களை நம்ம பார்க்கும் போது அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம வண்டியில் இருப்போம், யாருன்னே தெரியாது, அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்க, அவங்களுடைய கஷ்டத்தை சொல்வாங்க. நான் இந்த மருத்துவமனைக்கு போறேன்னு சொல்வாங்க. அப்போ அந்த நேரத்தில் கூட நம்ம எளிதா சுவிசேஷத்தை சொல்லிடலாம். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், உங்களுடைய ஜெப குறிப்பை நான் எழுதி வச்சுக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு சுகத்தை தருவார்னு ஆண்டவருடைய நாமத்தை அந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்தினால் போதும். நிச்சயம் கர்த்தரால் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளவும் கடந்து செல்வார்கள். ஹல்லேலூயா. அப்போ நாமும் கூட எரேமியாவை போல நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வரும்போது நாம் அப்படியே அதை குறைக்காமல் தைரியமாய் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம சொல்ல வேண்டும். அப்பொழுது அந்த ஜனங்கள் கேட்டு கீழ்ப்படிந்தார்கள், ஆனால் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். ஹல்லேலூயா. 3வது வசனம், அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். இங்கு ஆண்டவர் நான் சொன்னது போல ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அநேக வாய்ப்புகள் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். என் மகன் இன்றைக்கு இந்த வாய்ப்பு நான் கொடுக்கிறேன், அவன் மாற மாட்டானா, என் மகள் இன்றைக்கு என்னுடைய வழியில் வந்துவிட மாட்டாளா என்று ஆண்டவர் மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா அவர் செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ், அது போல எத்தனையோ சான்ஸ் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாரு. இங்க கூட பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்றாரு, இன்றைக்கு ஒருவேளை இந்த மக்கள் உன்னுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் மனம் திரும்பினால் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்குக்கு நான் மனஸ்தாபப்பட்டு அவர்களுடைய பொல்லாத வழிகளை அவர்கள் மாற்றிவிட்டால் நான் அந்த தீங்கு அவர்கள் மேல் வர பண்ண மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இடைபெற்று கொண்டு இருக்கிறாரு. நம்ம கடைசி காலத்தின் கடைசி மணி துளிகளில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகம் எங்கு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அழிந்து கொண்டே வருகிறது. எங்கு பார்த்தாலும் நிலநடுக்கம், இயற்கை சீற்றங்கள், அதே போல எத்தனையோ பார்த்தீங்கன்னா அழிவுகள் நேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில்
நம்ம எரேமியா தீர்க்கதரிசியை போல எழும்பாவிட்டால் நம்ம யார் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள்? இந்த நாளில் நம்ம அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது, அந்த ஜனங்கள் கேட்டு அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அந்த ஜனங்கள் காப்பாற்றப்படுவார்களே. ஹல்லேலூயா. இன்றைக்கு அது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டோரி நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இதை என்னுடைய சின்ன வயதில் நான் கேட்டேன். இது உண்மையிலே ஒரு ஷார்ட் வீடியோவாக இருந்தாலும் அதில் ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 2 நண்பர்கள் இருந்தார்கள். அந்த 2 நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நண்பன் சிறு வயதில் இருந்தே அந்த 2 நண்பர்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே ஸ்கூல் படித்தாங்க, காலேஜ்க்கு வந்தாங்க, காலேஜ் முடித்து வேலைக்கு போனாங்க. 2 பேரும் அவங்க பிரியவே மாட்டாங்க. அதில் ஒருத்தன் மட்டும் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவன், இன்னும் ஒரு மகன் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரனாக இருந்தான். அப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காலையில் அவங்க வெகு தூரத்தில் ஹைவேல ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டி கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு விபத்து நடந்து அந்த ரட்சிக்கப்படாத மனிதன் இறந்து போயிடுறான். அவன் அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறான். ஆனால் அந்த இன்னொரு மனிதன் காப்பாற்றப்படுகிறான். அப்போது அந்த ரட்சிக்கப்படாத மனிதன் இறந்த உடனே அந்த ஆத்துமா மேலே எடுத்து கொள்ளப்படுகிறது. அப்போ அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் பரலோகத்தின் வாசல் அவன் நின்று கொண்டு இருக்கிறான். அங்கே இருக்கிற தேவ தூதர்கள் அவனுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் தேடி தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவனுடைய பெயர் அதில் இல்லை. அப்போ உடனே இன்னொரு சத்தம் கேட்குது. அந்த நரகத்தில் இருந்து அந்த சாத்தானுடைய சேனை நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, நீ வா, நான் உன்னை கூட்டி கொண்டு போறேன்ட்டு அவனுடைய ஆத்துமாவை இழுத்து கொண்டு போகிறது. அப்போது அந்த நண்பன் அவனுடைய உயிரான நண்பனுக்கு எழுதுகிற ஒரு கடிதம் போல அந்த கதை உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கடிதத்தில் என்ன போடப்பட்டிருந்துச்சுன்னா, இன்றைக்கு நான் மரித்துட்டேன் என் நண்பா, நான் இன்றைக்கு என்னுடைய ஆத்துமாவை நரகத்திற்கு நேராக பிசாசான் இழுத்து கொண்டு போகிறான். அன்றைக்கு நீ என்னோடு கூட இந்த நாளில் கூட நம்ம ஒன்றாதான் இருந்தோம், எத்தனையோ இடங்களுக்கு நம்ம போனோம். இன்னைக்கு கூட நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு சொல்லலையே. ஒருவேளை நீ சொல்லியிருந்தா, நான் ரட்சிக்கப்பட்டு இருந்தேனா இன்றைக்கு நான் பரலோகத்துக்குள்ளே நான் நுழைந்திருப்பேனே. இன்றைக்கு நான் மரித்து என்னுடைய ஆத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறதே. இன்றைக்கு என்னை அக்கினியில் போட போகிறாங்களே, இதற்கு காரணம் நீதானே. எத்தனையோ தடவை நான் உன்னோடு கூட நேரத்தை நான் செலவிட்டேன், எத்தனையோ தடவை நம்ம வெளியே போயிருக்கோம், எத்தனையோ கதைகளை பேசியிருக்கோம், நீ ஒரு தடவை கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லலையேன்னு அந்த ஆத்துமா எழுதுகிற உருக்கமான கடிதத்தை அந்த நண்பன் உயிரோடு இருக்கிறவன் வாசிக்கும் போது அப்போ அவன் அப்படியே மனம் வேதனைப்பட்டு அவன் தவிக்கிறான். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்களும் நானும் நம்ம விழுந்துடக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு இன்றைக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அவருடைய நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் என்று. இன்னும் எத்தனையோ ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நம்ம உயிரோடு இருக்கும் போதே அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தரை பற்றி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்லும் போது அந்த ஆத்துமாவும் ரட்சிக்கப்படுமே. அந்த ஆத்துமாவும் பரலோகத்தில் அவர்கள் பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுமே. இன்றைக்கு நம்ம எரேமியா தீர்க்கதரிசியை போல ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமாய் நம்ம பிரசங்கிக்கும் போது அழிவுக்கு நேராய் போய்கொண்டு இருக்கிற ஆத்துமாவை கர்த்தர் தொடும் போது, அவர்களுடைய வழிகளை அவர்கள் சீர்படுத்தி கொள்ளும் போது அவர்களும் காப்பாற்றப்படுவார்கள். ஹல்லேலூயா. அடுத்தது 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் அவர்களுக்கு நேராய் கடந்து வருகிறது என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். நான் வாசிக்கிறேன். நீ அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்திற்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் கேளாமற் போன என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படிக்கு. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எத்தனையோ தடவை இந்த அழிவு வருவதற்கு முன்பாகவே என்னுடைய தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பினேனே. எரேமியா மாத்திரம் கிடையாது, இதற்கு முன்பாக வாழ்ந்த பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவர் எத்தனையோ தடவை அவர்கள் மூலமாக எச்சரிப்பின் சத்தத்தை தொனித்து கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்களா? கேட்க மாட்டாங்களாம். கேட்காம அவர்களுடைய வழிகளில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்களாம். இந்த இடத்துல நம்ம அடிக்கடிக்கு ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். என்னவென்றால், கேள்
கேட்காமல் போவது, அவர்கள் கேட்டால் நலமாயிருக்கும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, எபிரேய வார்த்தையில் கேள் என்ற வார்த்தைக்கு ஷமா என்று பெயர். ஷமா என்றால் கேட்பது மாத்திரம் அல்ல, கேட்டு அதன்படி கீழ்ப்படிவது. ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவருடைய இருதயம் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், என்னுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தால் நலமாயிருக்குமே. இந்த நாளில் அவங்க செவி கொடுத்து வாழ்ந்தால், அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் அது நலமாயிருக்குமே என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 5வது வசனம், நான் உங்கள் முன் வைத்த என் நியாயமானத்தின்படி நீங்கள் நடக்கும்படிக்கு நீங்கள் என் சொல்லை கேளாமற் போனால், நான் இந்த ஆலயத்தை சீலோவாய் போலாக்கி இந்த நகரத்தை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கு முன்பாகவும் சாபமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை எரேமியா மூலமாக அந்த யூத மக்களுக்கு வருகிறது. இன்றைக்கு ஒருவேளை என் வார்த்தையை கேட்டு நீங்கள் மனம் திரும்பினா, உங்கள் மேல் நினைத்திருக்கிற எல்லாம் தீங்குக்கும் நான் மனஸ்தாபப்பட்டு நான் உங்களை காப்பாற்றுவேன். ஒருவேளை இன்றைக்கும் நான் கேட்க மாட்டேன், என்னுடைய வழிகளில் தான் நான் போவேன்னு நீங்கள் போனீங்கன்னா, சீலோவாவில் உள்ள அந்த நகரத்தை போல ஆக்குவேன்னு. சீலோவாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தை நம்ம முழுவதுமாய் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த சம்பவம் நமக்கு தெரியும். பெலிஸ்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை முறியடிக்கும்படி அவர்கள் யுத்தத்திற்கு வருகிறார்கள். அது பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டத்தில் நடந்துச்சுன்னா, ஏலியுடைய காலகட்டத்தில் நடந்துச்சு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு போகும்போது அந்த நாளில் 4000 பேர் சங்கரிக்கப்படுகிறார்கள். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, சீலோவாவில் இருக்கிற நம்ம உடன்படிக்கை பெட்டியை நம்ம கொண்டு வந்தோம் என்றால் இந்த பெலிஸ்தியர்கள் முறியடிக்கப்படுவார்கள் என்று ஒரு தவறான தீர்மானம் எடுத்து, அப்பொழுது இருக்கிற அந்த ஆசாரியனாகிய ஏலியுடைய பிள்ளைகள் ஓப்னி மற்றும் பினகாஸ் மூலமாக கேருபீன்கள் மத்தியில் வீச்சில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் தூக்கி கொண்டு இந்த பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியருடைய யுத்த களத்திற்கு வராங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர் பயப்படுறாங்க. ஐயோ, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சு, இப்போ இனிமேல் நம்ம ஜெயிக்க மாட்டோம் என்று சொன்னபோது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண தவறு என்னவென்றால், பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டிய உடன்படிக்கை பெட்டியை அவங்க பார்த்தீங்கன்னா பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால அப்பவும் ஒரு சங்காரம் உண்டாயிற்று. 30,000 பேர் அந்த நாளில் மடங்கடிக்கப்பட்டாங்க. நாளில் பார்த்தீங்கன்னா அந்த சீலோவா என்ற அந்த பெயரே அந்த பகுதியை சாபமாய் மாறிற்று. அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்றாரு. அன்றைக்கு நடந்த அந்த சங்காரத்தை போல இன்றைக்கு என்னுடைய வார்த்தையை நீ கேட்காமல் போனா நீயும் சாபமாகி விடுவாய். எருசலேமே, யூதாவே, இந்த பட்டணமும் சாபமாய் மாற்றப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும்போது நம்ம கேட்டு கீழ்ப்படிந்தோம் என்றால் அதன் ஆசீர்வாதம் நம்ம உபாகமம்ல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய எத்தனையோ வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமான வார்த்தைகள் அங்கே உபாகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாக இருக்கிறாரு. ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம கீழ்ப்படியாமல் போனால் எத்தனையோ சாபங்களை ஆண்டவர் அந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு நமக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கிற ஒரு கேள்வி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோமா? இல்லை ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வந்தாலும் இல்லை நம்ம இதை கொஞ்சம் லேட்டாக பண்ணலான்னு நம்ம பார்ஷியலாக நம்ம ஒபீடியண்ட்டாக இருந்துட்டு மிச்ச வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போகிறோமா? அதுதான் உபாகமம் 28வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் நீ செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய், ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு முன்பாக ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நம்ம கவனமாக கேட்டு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிறோமா? இல்லை ஏதோ தானோ நம்ம கேட்குறோம், நம்ம இந்த காதலை கேட்டு இந்த காதலை நம்ம விட்டுட்டு நம்மளுடைய வழிகளின்படி நம்ம வாழ்ந்தோமானால் இன்றைக்கு ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தம் நமக்கு நேராய் வருகிறது. ஆண்டவர் யூதா பட்டணத்தில் இந்த
மக்களை வந்து சாபமாய் மாற்றி விடுவார் என்று. அப்போ ஆசீர்வாதமும் சாபமும் நமக்கு முன்பாக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கடந்த அதிகாரத்தில் பார்த்தோம், ஜீவனின் பாதையும் மரணமும் நமக்கு முன்பாக தான் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சித்தத்தின் படி செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெசிஷன் எடுக்கிற ஞானத்தையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. அப்போது நம்ம பிளெஸ்ஸிங்கை சூஸ் பண்ண வேண்டுமா இல்லை சாபத்தை சூஸ் பண்ண வேண்டுமா என்று ஆண்டவர் நம்மளை சோதிச்சு பார்ப்பார். அந்த நேரத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டு அதை பிடித்து கொண்டோம் ஆனால் கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அடுத்தது 7 9 வசனத்தை வரைக்கும் நம்ம வாசிப்போம். எரேமியா அந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் சொல்லும்போது ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் கேட்டார்கள். சகல ஜனங்களும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகளை எல்லாம் எரேமியா சொல்லி முடித்த போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து, நீ சாகவே சாக வேண்டும், இந்த ஆலயம் சீலோவாவை போலாக்கி இந்த நகரம் குடியில்லாமல் பாழாய்ப்போம் என்று நீ கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்வானேன் என்று சொல்லி ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்திலே எரேமியாவுக்கு விரோதமாய் கூடினார்கள். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் வருது, ஒரு பெரிய எதிர்ப்பு உண்டாகுது. இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பேசும்போது பிரசங்கிக்கும் போது அது நம்மளுக்கு விரோதமாக சாத்தான் அநேக பிரச்சனைகளை கொண்டு வரலாம். ஆனாலும் கூட நம்ம பயப்பட தேவையில்லை. உலகத்தில் இருக்கிற அவனை விட நமக்குள்ள இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நம்மை விடுவிப்பார். இங்கே அப்படிதான் எரேமியா தைரியமா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அவர் போல்டாக பிரசங்கிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆண்டவர் உங்கள் மீது வரவேண்டிய தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அதிலிருந்து நீங்கள் பிழைப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலன்னா சீலோவா நகரத்தை போல பாழாக்கிப்படும் சாபமாக்கப்படுவீர்கள் என்று எரேமியா தைரியமாக அவர் பிரசங்கிக்கும் போது இந்த ஜனங்கள், இங்கே இருக்கிற ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் சகல ஜனங்களும் கேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எரேமியா என்ன நம்மளுக்கு விரோதமாக பேசுகிறானே, இந்த எரேமியா நமக்கு விரோதமாக பொய்யான வார்த்தைகளை அவர் சொல்லி கொண்டு இருக்கிறாரே, அப்போ இந்த மனிதன் நம்மளுக்கு விரோதமாக தூஷணம் செய்கிறான் என்று அந்த எரேமியாவை என்ன பண்ணுறாங்கன்னா, நீ சாகவே சாக வேண்டும் என்று எரேமியாவை பிடிக்கிறதுக்கு எரேமியாவுக்கு சதி நினைக்கிறார்கள். ஆனாலும் கூட எரேமியாவோடு இருந்த தேவன் எரேமியாவை பாதுகாக்க வெண்கல அலங்கமாய் இருந்து எல்லா சத்ருவின் கைக்கும் விலக்கி மீட்டு எரேமியாவை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம வாசிக்கலாம் 10-11 நம்ம வாசிக்கலாம் எப்படி ஆண்டவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசியை விடுவிக்க போகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன். உங்கள் செவிகளாலேயே நீங்கள் கேட்டபடி இந்த நகரத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னானே என்றார்கள். அப்பொழுது எரேமியா எல்லா பிரபுக்களையும் எல்லா ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் இந்த ஆலயத்துக்கும் இந்த நகரத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்ல கர்த்தர் என்னை அனுப்பினார். அப்போ ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, நீ பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிற, எங்களுக்கு விரோதமாய் சாபம் இடுற, எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவருடைய வார்த்தையை நீ மாற்றி சொல்கிறேன்னு இந்த ஜனங்கள் புரிந்து கொண்டு பாகாலை வணங்குகிற தீர்க்க தரிசிகள் சமாதானம் கூறும்போது அதை உண்மை என்று எடுத்துக்கொண்டு எரேமியாவை பகைக்கிறார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆசாரிகள் தீர்க்கதரிசிகள் பிரபுக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களே கேட்டீங்களே சகல ஜனங்களே, இந்த எரேமியா நம்மளுடைய பட்டணத்துக்கு விரோதமாக சாபமிடுகிறான் என்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த எரேமியா அவர் தைரியமாக அந்த நேரத்தில் கூட அவருடைய வார்த்தையை மாற்றாமல் தைரியமாக சொல்கிறாரு, இந்த வார்த்தையை சொன்னது கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு கூட அநேக நேரத்தில் உபத்திரவங்கள் வரும். நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நிறைய பர்சிக்யூஷன் வரலாம். அந்த நேரத்தில் கூட ஆண்டவருக்காக நம்ம தைரியமாய் நிற்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தது 13வது வசனம் நம்ம வாசித்து பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன
தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். ஹல்லேலூயா. இதுதான் பிரதானமான வசனம். ஏற்கனவே நம்ம தியானித்தது போல எரேமியா அப்பவும் சொல்றாரு, இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு உங்கள் வழிகளை சீர்படுத்துவீர்கள் ஆனால், உங்களுடைய கிரியைகளை சீர்படுத்தி உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் ஆனால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்த தீங்குக்காக அவர் மனஸ்தாபப்பட்டு உங்களை காப்பாற்றுவார் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகள் நம்மளிடத்துல இருந்தால், இன்றைக்கு நம்மை மாற்றிக்கொண்டோமா என்றால் நாமும் கூட காப்பாற்றப்படுவோம், நாமும் கூட ரட்சிக்கப்படுவோம். இன்னும் ஆண்டவருடைய வருகைக்கு இன்னும் காலம் இருக்குன்னு நம்ம அதே பாவத்தை, அதே முரட்டாட்டத்தை, அதே கீழ்ப்படியாமையை நம்ம செய்து கொண்டே இருந்தால் நாம் கைவிடப்படுவோம். இன்றைக்கு எரேமியாவுடைய வார்த்தை நமக்கு நேராகவும் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய வழிகளை நாம் சீர்படுத்த வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அடுத்தது 14 16 வரைக்கும் நம்ம வாசித்து கேட்கலாம். நானோவெனில் இதோ உங்கள் கையிலே இருக்கிறேன், உங்கள் பார்வைக்கு நன்மையும் நியாயமாய் இருக்கிறதை எனக்கு செய்யுங்கள். ஆகிலும் நீங்கள் என்னை கொன்று போட்டால் நீங்கள் குற்றமில்லாத இரத்த பழியை உங்கள் மேலும் இந்த நகரத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் சுமத்தி கொள்வீர்கள் என்று நிச்சயமாகவே அறிவீங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் செவிகளிலே சொன்ன கர்த்தர் மெய்யாகவே என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொன்னான். அப்பொழுது பிரபுக்களும் சகல ஜனங்களும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன் அல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே நம்முடனே பேசினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எரேமியாவை காப்பாற்றுகிறார். இன்றைக்கு உண்மையாய் அவருக்கு ஊழியம் நாம் செய்தோமானால், அவருடைய வார்த்தையை செவி சாய்த்து அவர் சொல்லுவதை நாம் தைரியமாய் அறிக்கையிட்டோமானால், எந்த ஒரு சூழ்நிலையும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் விடுவித்து எல்லா சத்ருவின் கைக்கும் நம்மை நீங்களாக்கி அவர் பாதுகாப்பார். இங்கு நம்ம பார்க்கிறோம், எரேமியா சொல்றாரு, நான் உங்களுடைய கையில் தான் இருக்கிறேன், நான் இப்போ நீங்கள் உங்களுடைய கஸ்டடியில் தான் இருக்கிறேன், நீங்கள் என்னை பிடிச்சு வைத்து கொண்டுட்டீங்க, பரவாயில்ல, ஆனாலும் கூட உங்களுக்கு நலமானதை செய்யுங்க, ஆனால் இப்பொழுதும் கூட நான் என்னுடைய வார்த்தையை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், கர்த்தர் சொல்வதை தான் நான் சொல்கிறேன், நீங்கள் என்னை கொன்று போட்டாலும் சரி, ஆனால் இன்றைக்கு உங்களை நீங்கள் மனம் மாற்றிக்கொண்டால், இன்றைக்கு உங்கள் வழியை சீர்படுத்தி கொண்டால் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. ஒருவேளை என்னை நீங்கள் கொன்று போட்டிங்கன்னா என்னுடைய குற்றமற்ற இரத்தம் பழி உங்கள் மீது சுமரும். ஹல்லேலூயா. அப்போது அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, சற்று யோசிக்கிறாங்க, என்ன இந்த மனுஷன் என்னை கொன்று போட்டாலும் சரி என்னுடைய இரத்த பழி உங்கள் மீது சுமரும் என்னும் போது, அப்போ உண்மையிலேயே இந்த மனுஷன் தப்பு பண்ணலை, அப்போ இவன் யெகோவா தேவனுடைய நாமத்தில் தான் அவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான், அப்போ இவன் ஒரு கள்ள தீர்க்க தரிசி அல்ல என்று இந்த ஜனங்கள் யோசித்து பார்க்கிறாங்க. அடுத்தது அந்த பிரபுக்கள், அந்த சகல ஜனங்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் நோக்கி அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறார், ஆமாம் இந்த மனுஷன் மரணத்திற்கு ஒரு பாத்திரவான் அல்ல, சரி இவனை விடுவிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஹல்லேலூயா. நம்ம உண்மையாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் போது எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் தேவன் அதில் இருந்து நம்மை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அடுத்தது 17 நம்ம 19வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னால், தேசத்தில் மூப்பரானவர்களில் சிலர் எழும்பி சபையாகிய ஜனங்களை நோக்கி, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே மோரேசா ஊரானாகிய மீகா தீர்க்க தரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சியோன் வயல்வெளியாக உழப்பட்டு எருசலேம் மண் மேடுகளாய்ப்போம், இந்த ஆலயத்தில் பர்வதம் காட்டிலுள்ள மேடுகளைப் போலாகும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்று சொன்னான். அவனை யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவும் மற்ற யூதர்களும் சேர்ந்து கொன்று போட்டார்களா? அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினான் அல்லவா? அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். இப்பொழுது நாம் நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக மகா பொல்லாப்பை வர பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறாரு. இங்கு அந்த யூதாவின் ராஜா உடைய நாட்களில் நடந்த
சம்பவத்தை அவங்க நினைத்து பார்க்குறாங்க. அப்போ எசேக்கியா உடைய காலகட்டத்தில் மோரேசா ஊரான் ஆகிய மீகா தீர்க்க தரிசனம் சொன்னாராம். மீகா தீர்க்க தரிசி என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த யூதா சகல ஜனங்களை பார்த்து, சியோன் வயல்வெளிகள்லாம் மண்மேடுகளாக போயிடும், உங்களுடைய பர்வதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேடுகளை போல மாறிடும் என்று கர்த்தர் அன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். அப்போ அந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணாரு, மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவர் கெஞ்சி மோது கர்த்தர் அவர்களை காப்பாற்றினாரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் கூட எரேமியாவுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம உட்காரும் போது நாமும் கூட காப்பாற்றப்படுவோமே என்று இந்த ஜனங்கள் யோசித்து பார்க்கிறார்கள். அப்போது ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய பாதத்தை இறுக்கமாய் பிடித்து கொள்ளும் போது சத்துரு எத்தனை தீங்கினை நம்ம மீது அவன் கொண்டு வந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோமா, நம்மளுடைய தீங்கை நம்ம நம்மளுடைய பாவங்களை நம்மளுடைய அக்கிரமத்தை நம்ம அறிக்கையிட்டு அவருடைய பாதத்தில் கொண்டு அவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கிறோமா, நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு கிருபை பெற்றுக்கொள்ளுகிறோமா என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அப்போது இந்த நாளில் நம்ம பார்த்தோம், இந்த ஜனங்கள் தீங்குக்கு மனஸ்தாபப்படும் போது ஆண்டவர் இன்னொரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறாரு. அவங்களுடைய தீமைகளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஆண்டவருடைய பாதத்தில் இந்த ஜனங்கள் விழுந்தவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் மீண்டுமாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. 20 to 24 வரைக்கும் நம்ம வாசித்து முடிப்போம். கீரியாத் யாரீமின் ஊரானாகிய செமையாவின் குமாரன் ஊரியா என்னும் ஒரு மனுஷனும் கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாயிருந்தான். அவன் எரேமியாவின் வார்த்தைக்கு சரியாய் இந்த நகரத்துக்கும் இந்த தேசத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னான். யோயாக்கிம் ராஜாவும் அவனுடைய சகல பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களும் அவன் வார்த்தைகளை கேட்டபோது ராஜா அவனை கொன்று போடும்படிக்கு எத்தனித்தான். அதை ஊரியா கேட்டு பயந்து ஓடி போய் எகிப்திலே சேர்ந்தான். அப்பொழுது யோயாக்கிம் ராஜா அக்போரின் குமாரனாகிய எல்நாத்தானையும் அவனோடு கூட வேறு சிலரையும் எகிப்து வரைக்கும் அனுப்பினான். இவர்கள் ஊரியாவை எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவனை யோயாக்கிம் ராஜாவிடத்தில் விட்டார்கள். அவன் பட்டயத்தாலே அவனை வெற்றி அவன் உடலை நீச ஜனங்களின் பிரேத குழிகளிலே எரிந்து விட்டான் என்றான். ஆகிலும் எரேமியாவை கொள்ள ஜனங்கள் கையில் ஒப்புக்கூடாதபடிக்கு சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாம் அவனுக்கு சகாயமாயிருந்தான். இங்கு இன்னொரு மனிதனையும் அவங்க யோசித்து பார்க்குறாங்க. ஊரியா என்னும் ஒரு மனுஷன் கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தானாம். இந்த ஜனங்கள் பாவம் செய்யும் போது இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புங்கள், மனம் திரும்பாவிட்டால் இந்த சாபம்லாம் வரும்னு இந்த ஊரியா தீர்க்க தரிசனமாய் உரைக்கும் போது இந்த யோயாக்கிம் ராஜா என்ன பண்ணுறாரு, பட்டய கருவினால அந்த ஊரியாவை கொன்று போடுகிறான். அந்த இரத்த பழி அவன் மீது வந்தது. ஆனாலும் கூட இங்கு எரேமியாவை காப்பாற்றும்படிக்கு அவனுக்கு சகாயம் செய்யும்படிக்கு சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாம் அவனுக்கு சகாயமாயிருந்தான். எரேமியாவை தேவன் காப்பாற்றினார். இந்த அதிகாரம் மூலமாய் என்றால் இந்த நாளில் நம்மளுடைய வழிகளை சீர்படுத்தினோம் என்றால் தேவனாகிய கர்த்தர் நம் மீது மனஸ்தாபப்பட்டு எல்லா தீங்கையும் அவர் நன்மையாக மாற்றுவார். இந்த நாளில் அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து இங்கு ஆண்டவருடைய பாதத்தை நம்ம உறுதியாய் பிடித்து கொண்டோம். ஆனால் நிச்சயமாய் தேவன் நம்மை கொண்டு ரட்சிக்கப்படாத ஜனங்களை காப்பாற்றுவார். இந்த நாளில் கூட நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம தேவனிடத்துல கேட்போமா, ஆண்டவரே இதோ ஆண்டவரை எந்தெந்த வழிகளில் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், எந்தெந்த வழிகளில் அப்பா எங்கள் கிரியைகளை நாங்கள் சீர்படுத்தணும், இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துங்க அப்பா. இந்த வேதத்தின் மூலமாக நீங்கள் பேசினீரே, உங்கள் சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும் அப்பா. இதோ நாங்கள் எரேமியாவை போல எழும்பி அப்பா நீர் கொடுக்கிற வார்த்தைகளை உங்களுடைய ஜனங்களுக்கு நாங்கள் அப்படியே பேச வேண்டும் என்பதை இந்த நாளில் கற்றுக் கொடுத்தீங்களே. அப்பொழுது அந்த ஜனங்கள் கேட்டு அப்பா அவர்கள் ஆண்டவரை மனம் திரும்பும் போது அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், அவர்கள் பிழைக்கப்படுவார்கள் என்று இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் எங்கள் வழிகளையும் நீங்கள் சீர்படுத்தும் ஆண்டவரே அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாம் அப்படியே எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிப்போம்.
எரேமியா தனக்கு கொடுத்த ஊழியத்தை சரியாக செய்துட்டாமே. ஜனங்களுக்கு ஆண்டவர் பற்றி சரியாக போதித்து விட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எடுத்து என்ன ஒழித்து கொடுத்திருக்கிறார்? ஆண்டவருக்கு மக்களுக்கு அவர் பணியை செய்ய தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். கத்திடத்தில் நம்ம தாழ்த்தி, ஆண்டவரே அப்பா, நீர் எனக்கும் நீ செய்த ஊழியத்தை நான் செய்கிறப்பா, நான் மனதார செய்கிறேன் என்று கர்த்தர் சமூகத்தை சொல்லி ஆண்டவரை ஆராதனை செய்யலாமா? எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. அப்பா, அப்பாவும் சந்நிதியில் தான் அகமர்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், எப்போது உம்மை காண்பேன். எங்குதையா என் இதயம், எங்குதையா என் இதயம். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. அப்பா பிதாவே, இது இந்த காலை வேளையில் கூட தகப்பனே, அநேக வார்த்தைகள் மூலமா அப்பா எங்கள் கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே, அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. சுயமாய் ஒன்றும் பேசாத படிக்க பரிசுத்த ஆவியானவரே, என் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்க. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். எரேமியா 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பணிய வருகிற யூதாவுடைய பட்டணங்களின் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு, ஒரு வார்த்தையையும் குறைத்து போடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளையும் பார்க்கிறோம், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எரேமியா தனக்கு கொடுத்த ஊழியத்தை சரியாக செய்ய அவர் முற்பட்டார் என்று. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை அவர் அப்படியே ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு அதன்படி அவர் செயல்பட்டார். இந்த நாளையும் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்மையும் எதற்காக அழைத்திருக்கிறார்? அவரோட வேலையை செய்யும்படி தான் நம்மையும் தேவன் அழைத்திருக்கிறார். இந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம எத்தனையோ பேருக்கு ஊழியத்தை ஆண்டவர் நம்ம செய்ய சொல்லும்படி சொல்லியிருக்கிறார். வார்த்தையை சொல்லியிருக்கலாம், ஆண்டவரோட வசனத்தை சொல்லி ஆண்டவர் பக்கமாக நிறைய பேர் ஆண்டவர் பக்கமாக நம்ம திருப்பலாம். ஆனால் எத்தனை சான்ஸ் இருந்தோ நம்ம ஆண்டவரோட வார்த்தையை சொல்லாத படிக்க நாம அடக்கி கொள்கிறோம். எத்தனையோ பேருக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட அவங்களுக்கு போய் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி ஆண்டவர் பக்கமாக திருப்பாத படிக்க நாம் நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், எரேமியா தீர்க்கதரிசி அழைத்த தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். ஆண்டவரோட வார்த்தையை சொல்லும்படியாக அவர் எதற்காக அழைத்தாரோ அதன்படியே நடக்கும்படி நம்மையும் தேவன் அழைத்திருக்கிறார். இந்த நாளிலும் நம்மளும் மக்களுக்கு அநேக வார்த்தைகள் ஆண்டவரை பற்றி சொல்லி மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமாய் திருப்பம்படி தான் நம்மளையும் அழைத்து இருக்கிறார். இந்த நாளில் நாமளும் ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவர்கிட்ட நாமளும் எத்தனையோ பேருக்கு நம்ம நண்பர்களுக்கு கூட சொல்லாத படிக்கு நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். நம்ம உறவுகளில் எத்தனையோ பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லாத படிக்கு நாமே அடக்கி வைத்திருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் அவங்களுக்கெல்லாம் போய் ஆண்டவரை உம்மை பற்றி நான் சொல்லுவேன் என்று நம்ம ஒப்பு கொடுக்கலாமா?
Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். சொல்லமாப்பா, என் எண்ணமெல்லாம் என் எண்ணமெல்லாம் அப்பா, என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, சொல்லமா எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. அப்பா பிதாவே, இது இந்த நாள்ல கூட கர்த்தாவே எங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அப்பா அநேக பேருக்கு அப்பா உங்களோட சுவிசேஷம் சொல்லும்படியாக எங்களை நீங்க அழைத்திருக்கீங்கப்பா. இதோ எரேமியாக்கு எத்தனை பாடுகள் எத்தனை உபத்திரங்கள் வரும்போதெல்லாம் ஆனாலும் உங்களோட வார்த்தையை சொல்லி அவர் அப்பா உங்களோட அப்பா ஊழியத்தை செய்து முடித்தது போல இதோ இந்த நாள்லையும் கூட தகப்பனே அப்பா எத்தனையோ அப்பா ஊழியங்களை எங்க கையில நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. அநேக பேருக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக எங்களை நீங்க அழைத்திருக்கீங்கப்பா. இதோ தகப்பனே அப்பா அவங்க கிட்டலாம் சொல்லக்கூடாதபடிக்கு அப்பா எங்களை நாங்களே அடக்கி வைத்து விட்டோமே. இதோ இந்த வேலையில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்க உம்மிடத்துல மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. இதோ எங்க நண்பர்களுக்கு கூட நாங்க சொல்லாதபடிக்கு நாங்க இருந்தோமே அப்பா. ஒரு விஷயங்களை நீங்க மன்னிங்கப்பா. அப்பா எங்க கூட பிறந்தவங்க எங்கள் உற்ற உறவினர்களை கூட எத்தனையோ பேருக்கு உங்களுடைய சுவிசேஷம் சொல்லாதபடிக்கு எங்களை நாங்களே அடக்கி வைத்து இருக்கிறோமேப்பா. அப்பா உங்களோட வருகையின் போது எங்க கிட்ட நீங்க கணக்கு கேட்பீர்களே சுவாமி. அழைத்தவரே அப்பா நாங்க உண்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே அப்பா இதோ எரேமியா பாடுகள் மத்தியில ஊழியத்தை செய்தது போல இதோ கர்த்தாவே நாங்களும் உங்களோட வார்த்தையை சொல்லி வரோம் அப்பா. அப்பா உங்களோட வார்த்தை அநேக பேருக்கு நாங்க சொல்லக்கூடிய அப்பா அந்த கிருபைய ஞானத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்கப்பா. உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே எங்களுக்கு கொடுத்த இந்த ஊழியத்தை அப்பா நாங்க சிறப்பா செய்து முடிக்கக்கூடிய அந்த பலனை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. அப்பா உங்க பலனை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. இதோ கர்த்தாவே அப்பா மற்றவங்க கிட்ட சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்களேன்னு சொல்லி எத்தனையோ முறை நாங்க உங்ககிட்ட எது சொல்லாம வந்துட்டோம்ப்பா. ஒரு விஷயங்களை நீங்க மன்னிங்கப்பா. ஒரு விஷயம் நீங்க மன்னிங்கப்பா. இதோ கர்த்தாவே அப்பா உங்க வேத வசனங்களை கையில் எடுத்துக்கொண்டு நாங்க புறப்பட்டு போகக்கூடிய அந்த பலனை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. இதோ கர்த்தாவே அநேக பாடுகள் மத்தியில எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல கர்த்தாவே போல்டா சொல்லக்கூடிய அந்த கிருபை ஞானத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கட்டளையிடுங்க. உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 ஆமென். இப்போ நம்ம ஒரு தீர்க்கதரிசன செயல் செய்ய போகிறோம். நம்ம இடத்துல நம்ம கூட்டத்தில் கிட்ட போயிட்டு இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்ல போகிறோம். ஆமென். இதுதான் நம்மளோட சுவிசேஷத்துடைய ஒரு அடிப்படையான வார்த்தை. நம்ம இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒருத்தர் 2 பேர் கிட்ட போய் சொல்ல போகிறோம். ஆமென். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? பக்கத்தில் போய் இயேசு உங்களை நேசிக்கிறார். ஒருவர் 2 பேரிட சொல்லணும். ஆமென். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். ஜீசஸ்
loves you. Amen. Hallelujah. Hallelujah. வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு நியமித்த ஓட்டத்தை நாம் ஓடுவோம். தேசத்துக்கு சுதந்திரத்தை சொல்லுவோம். தேசத்தை நாம் சுதந்திரிப்போம். சுவிசேஷம் சொல்லுவோம். நம் தேசத்தை சுதந்திரிப்போம். ஆமென். ஷாሎም ஷாሎም ஷாሎም. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.